ஸோ குட் மார்னிங் டு ஆல். நான் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, I'll just move. ஸோ இட்ஸ் கால்ட் தி சீக்ரெட் மவுண்டன் கால்ட் as திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலையில் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் வாண்ட் டு ஷேர் சம் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திருவண்ணாமலை. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியும் திருவண்ணாமலை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம அண்ணாமலையார் அவருடைய கோயில் இருக்குது, உண்ணாமலை அம்மன் அவங்களுடைய சன்னிதானம் அங்கே இருக்குது, கிரிவல பாதை இருக்குன்னு தெரியும், ரமண மகரிஷி அவர்களுடைய ஆசிரமம் இருக்குன்னு தெரியும், சுற்றி இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களும் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கிரிவல பாதையில் போவோம், கிரியை சுற்றிட்டு வருவோம், அதில் வந்து நிறையா லிங்கங்கள் இருக்கும், அதெல்லாம் தரிசிச்சுட்டு நேராக போய் கடவுளை தரிசிச்சுட்டு வந்துடுவோம். இதுதான் நம்ம பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக வந்து திருவண்ணாமலையுடைய விஷயம் என்ன, இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க திருவண்ணாமலை போனால் முக்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? அதைத்தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திருவண்ணாமலைங்கிறது ஒரு முக்தி ஸ்தலம். முக்தி அப்படின்னா என்ன? உங்களுடைய கர்ம வினைகள். கர்ம வினை அப்படின்னா என்ன? நீங்கள் பல ஜென்மமாக நீங்கள் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது அந்த விஷயத்துடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பல ஜென்மமாக நல்லது கெட்டது பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுவும் நல்லது அதிகமாக பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மனித பிறவி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. ஸோ இதில் மட்டும் இப்போ வந்து கெட்டது அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் வந்து முன் ஜென்மத்தில் நீங்கள் யாருக்காவது தீங்கு பண்ணியிருக்கீங்களோ, இல்லை கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களோ, அதர்ம விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான விஷயங்களும் இந்த பிறவியில் நடக்கும். அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், லொட்டு லொஸ்ட்டு எல்லாமே. மெயினாக ஆசைகளே வந்து அது அழிவுக்கு உண்டான விஷயம்தான், அதுதான் சொல்லுவாங்க. இதில் கர்மவினை கான்செப்டில் வந்து இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக வந்து பெரிய கான்செப்டாக நான் போடுறேன். பட் ஆனால் இந்த கர்மவினையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஜஸ்ட் பல பிரிவுகளோட தொகுப்புன்னு மட்டும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 50% தான் அது. மீதி 50% பார்த்தீங்கன்னா கருவினைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வினையும் நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. ஒன்று கருவினை, கர்மவினை. கர்மவினைங்கன்னா நீங்கள் பல ஜென்மாவாக பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்கள். கருவினைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுடைய நீட்சி தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஸோ அவங்களோட பாவ புண்ணியம் நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக டாபிக் போவோம். திருவண்ணாமலை ஏன் முக்தி ஸ்தலம்? திருவண்ணாமலைய கதை உங்களுக்கு தெரியும், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்கும் வந்து ஒரு வார் நடக்குது, ஒரு காம்படிஷன் மாதிரி, யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, யார் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கடைசியாக வந்து சிவபெருமான் வந்து அக்னி கோலம், பூமியிலிருந்து ஆகாயம் வரைக்கும் அக்னி கோலமாக இருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து வணங்கிட்டு போனதாக சொல்லுவாங்க. இதில் முக்கியமான கான்செப்ட் நீங்கள் அதுலேருந்து எடுக்க வருது என்னென்னா, அக்னினா ஃபயர். நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலில் எடுத்து சரி, பூஜை புனஸ்காரம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த அக்னி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் வரை ஏற்றுறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அக்னி அப்படின்ற ஒரு விஷயத்தால் மட்டும்தான் உங்களுடைய கர்மாவை எரிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அக்னிங்கிறது தீ, நெருப்பு எரிக்கும் இல்லையா எல்லாத்தையும். அது மாதிரி உங்கள் கர்மவினை இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது அக்னி மட்டும்தான். ஸோ இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே கர்மவினையை அழிக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்ச நேரம்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் இருந்துட்டு ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தால் உங்களுடைய கர்மவினை கரைக்க ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிக்கும். கர்மவினை எரிய 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 என்ன ஆகும், உங்களுக்கு உங்களுடைய கர்ம அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லாட்டி அடுத்த பிறவி கிடையாது, பிறவி இல்லாட்டி முக்தி மட்டும்தான். புரியுதுங்களா? இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மளுடைய மைண்டுங்கிற ஒரு எண்ண குவியல் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களுடைய குவியலை எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால தான் நம்ம பிரச்சனைகள் இருக்கோம். நம்ம மைண்டு ஃபுல்லாகவே அன்ரிசால்வ்டு தாட்ஸு, தேவையில்லாத எண்ணங்கள், இதுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வர தாட்ஸு. ஸோ எக்கச்சக்கமான தாட்ஸ் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இத்தனை தாட்ஸ் இருக்கும்போது அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்ல, மனநோய் உருவாகுது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் உருவாகுது. ஏன்னே தெரியாது, எதுக்குன்னே தெரியாது. ஏதோ ஒரு மனதுக்குள்ளே ஒரு அன்னீசினஸ் இருக்கும், ஏதோ ஒரு வகையான ஒரு சம்சம் என்னமோ தரலையே, என்னமோ மாதிரி இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, அன்ரிசால்வ்டு அன்டைஜஸ்டட் தாட்ஸ் தான். ஸோ அந்த தாட்ஸை கரைக்கக்கூடிய சக்கரா எது தெரியுமா? மணிப்பூரக சக்கரா. ஸோ உங்களுடைய உடலில் மொத்தம் 7 சக்கரா இருக்குது. அதுக்கும் நான் தனியாக சீரீஸ் போடுறேன். பட் இப்போ அந்த கான்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி ஆகின சகசிராரம் அப்படின்ற மொத்தம் 7 சக்கரா இருக்குது. அந்த 7 சக்கராவில் முதல் சக்கரா மூலாதாரம் வீக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இந்த டிப்ரெஷன் இது எல்லாமே வர காரணம் மூலாதாரம் தான்.
ஸோ மூலாதாரம் இஸ் கிரவுண்டிங், நிலம் மூலாதாரம். அப்போ நிலத்தோட தொடர்பு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இது வரும். ஸோ இந்த மூலாதாரத்தை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது இன்னொரு இதில் பார்க்கலாம். பட் மூலாதாரத்தை தாண்டி இன்னொரு இடம் இருக்குன்னா அது மணிப்பூரகம். சுவாதிஷ்டானத்தை விட்டுருவோம், அது அப்புறமா பார்ப்போம். மணிப்பூரகம், மணிப்பூரம்ங்கிறது நெருப்பு. ஸோ மூலாதாரம்ங்கிறது நிலம், சுவாதிஷ்டானம் நீர், மணிப்பூரகம் நெருப்பு. இப்போ புரியுதுங்களா என்ன கனெக்ஷன்னு? ஸோ உங்களுடைய உடலில் இருக்கிற நெருப்பு சக்கரத்துடைய ஆதாரமே திருவண்ணாமலை தாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் அப்படிங்கிற கர்மா கரையும். புரியுதா நான் சொல்கிறது? தாட்ஸ் அப்படிங்கிற கர்மா கரையணும் அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு வரணும். குண்டலினி பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த சக்கரங்கள் வெளிப்பட்டுருக்குன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு பண்ணிக்கலாம். அதுவும் இங்கே வந்து பண்ணும்போது என்ன பெனிஃபிட்டாக இருக்கும். பட் அப்படி இல்லாதவர்கள் திருவண்ணாமலை கம்பல்சரி வரணும். வந்தால்தான் உங்களுக்கு முக்தி. முக்தி பாதையை தேடுவோர்கள் திருவண்ணாமலை தேடலாம். அது மூலம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ சிவபெருமானின் அருள் எல்லாத்துக்கும் அமைய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோ வர்றதுக்குள்ள ஐ எம் அத்வைத யோகி. I'll see you in next video. Thank you.